ஒரு பாம்பை கொன்னதுனால பாம்பு உடலோட ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த குழந்தை நாகம்மா அப்படின்னா எப்படி இருக்கு? எஸ், இதுதான் நாகம்மாவோட வரலாறு. இந்த வரலாறு கேட்க ரொம்ப பயங்கரமா ரொம்ப சோகமா இருக்கும். இதை நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. கப்பல்ஸ் வந்து வெளியூர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க. அங்க போய் ஒரு பண்ணையார் கிட்ட வேலைக்கு சேர்றாங்க. அந்த பண்ணையார் ரொம்பவே பணக்காரரா இருக்க, வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்குது. அப்பதான் இவங்களுக்கு மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயிருக்கு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. காலங்கள் போக போய் என்ன நடக்குறாங்க, அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிறகு இந்த பொண்ணு அந்த பண்ணையார் வீட்டிலேயே மறுபடியும் வேலைக்கு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. காலங்கள் போக போக அந்த பொண்ணு ஒரு பையனை சந்திக்கிறான். அதாவது முனீஸ்வரன் அப்படின்னு பொருத்தல சந்திக்கிறான். அவங்க ரெண்டு பேருக்கு காதல் மலர்ந்துருது. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொண்ணு வந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க. பண்ணையார் வந்து அந்த முனீஸ்வரரை கூப்பிட்டு மலை ஒரு வயல்ல போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வேலை செய்யறாரு. அப்போ ஒரு நல்ல பாம்பை பார்த்தாரு. அந்த நல்ல பாம்பை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணா, பக்கத்துல இருக்க அருவாள் எடுத்து அந்த நல்ல பாம்பை சர மாதிரியே வெட்டி அங்க கொண்டாரு. பொண்ணை வீசிட்டு அவரோட பொண்டாட்டியில வந்து மாரியம்மா கிட்ட வந்து சொல்லும்போது, அந்த மாரியம்மா ஏன் இப்படி பண்ணீங்க, நல்லா கொல்லக்கூடாது, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. காலங்கள் போக போக என்னன்னா, மறுபடியும் ஒரு வேலைக்கு போகும்போது இதே மாதிரி ஒரு நல்ல பம்ப் அடிச்சு அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு. அது இறந்து போயிடுறாரு. இறந்து போன தகவல்